Hey friends, டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். தமிழில் வந்து செட் பார்த்தோம். செட் கொஸ்டின் பாருங்க. உலகத்தினுடைய மிக பழமையான குடைவரை கோயில் உள்ளதுன்னா பிள்ளையார்பட்டி. முற்கால பாண்டியர்கள் வந்து இந்த குடைவரை கோயில் கொஸ்டின். அதாவது ஆனந்த விகடன் இதழில் நம் வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதி பாருங்க. நல்ல பாம்பின் நஞ்சு மூலம் தயாரிக்கப்படும் வழி நீக்கி புக்கில். நாலாவது, செண்பக பாண்டியன் என்னும் பெயர் பெற்ற பாண்டியன் சூடாமணி பாண்டியனை தான் செண்பக பாண்டியன் சொல்லி அழைக்கிறாங்க. மேவும் மேன்மை மூக்கு உரம் பெறும் வன்மை உடலில் உரம் என்பது மார்பு கிடையாது. உரமின் வன்மைனா நம்ம பல்லினம் எழுத்துகள். பல்லின எழுத்துக்கள் எங்க வந்து இடம்பெறும்னா மார்புல தான் இடம்பெறும். அதாவது தலையா வெப்பம் தலைக்கவும் தொடரில் தலை என்பதன் பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தலை என்பது தலையான் கேட்ட ஈறுகட்ட எதிர்மறை. தலையான் கேட்ட ஈறுகட்ட தலைன்னு கேட்ட வினைச்சு. தமிழகத்தின் ஒர்ஸ்வோத் என்று புகழப்படுவர் யாருன்னா வாணிதாஸ். அம்புவின் கனி ஒரு ஓல்டு நாவல் பழம் அப்படின்னு திறன் சுவர்க்கி என்ற வள்ளலால் ஆதரிக்கப்பட்ட பாருங்க. திருக்குறளை முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் யாருன்னா ஞானப்பிரகாசன். இது வந்து நியூ புக்ல இருக்கு. கடம் என்ற சொல்லின் பொருள் உடம்பு. 12, அகத்துறப்பு என்பது மனதின் உறுப்பு என்பது அகத்துறப்பு. நம்ம தெரிந்து அகத்துறுப்பு மனம். தமிழ் பிறமொழி துணை தனித்து இயங்குவது மற்றும் தலைத்தோங்கும் ஆல்டுவல் அடிக்கடி கேள்விப்பட்ட. தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசரின் நற்கலை என்று அழைக்கப்படும் அழகுக்கலை என்று அழகுக்கலை. ஆல்டுவல் தமிழகத்தில் வாழ்ந்த இடம் இளையான்குடி. பொழுது கொடுத்திருக்கு. குறிஞ்சிக்கு வந்து ஆமம் ஆமம் முல்லை மாலை. முல்லை மாலை. அறுதத்துக்கு உங்களுக்கு கைகரை காலையில எஞ்சி இதழுக்கு ஏற்பாடு காலைக்கு நன்றி. ஏற்பாடு பாடு என்பது அறையும் நீர் இல்லைன்னா என்னதுன்னா பாடுனா அறையும் நீர். சூரியன் மறையும் நேரத்தான் ஏற்பாடு அப்படின்னு. 19, வைரமுடைய நெஞ்சி வேணும் யாருன்னா பாரதியார். வைரமுடைய நெஞ்சி பாரதியார். வாய்ப்பு இருக்கு. தேங்கொழி நீர் 4 திருக்களற்றும் ஆங்கவற்றும் நேர். இதுதான் முக்கியம். நேர் தனையாடி வெங்குதிரோல். இது என்னன்னா தண்டி. 21, தேர்ச்சி திருவினையாக்கு தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி எனும் நூலை வெளியிட்டாருன்னா வாணிதாஸ். பிரெஞ்சு பத்தி கேட்டாங்கன்னா 2 பேர் வருவாங்க, வாணிதாசன் பாரதிதாசன். அந்த 2 பேருக்கு தான் தொடர்பு இருக்கு. 23, அறவுரை கோவை. அறவுரை கோவை மொழிக்கு 5 அதிகாரங்கள் எண்ணி சிறந்த 10 மொத்தம் 10 இருக்கும். 24, பாம்பினை பற்றி ஆட்டாதே உடன் பத்தினிமார்களை
காட்டாது ஆடிய சித்தம். அம்மானை அம்மானை என்பது பெண்கள் விளையாடும் விளையாட்டு. கொஸ்டின் பார்த்துட்டோம். தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என அழைக்க கலியின்ப நல்வாழ்வு கொண்டு கன்னி தமிழுக்கு ஆற்றுக ஆடியவர் அப்துல் லத்தீப். கிடையாது. கலியின்ப நல்வாழ்வு கொண்டு கன்னி 28 காந்தியடிகளை அரை நிர்வாண பக்கிரி யாருன்னா ஓல்டு புக். 21 கீழ்சாதி மேல் சாதி வேற்றுமை கொடுத்து அகல எல்லாருக்கும் கல்வி தேவை என்று அவள் அவளுடைய எதிர் சொல் தான் கேட்டிருக்க. அப்போ அவளுக்கு என்ன அர்த்தம்னா பள்ளம். அவளுக்கு எதிர் சொல் வந்து 21 ஒப்புரவு. ஒப்புரவுனா என்னதுன்னா உதவுதல் வரும். சால்புனா உங்களுக்கு சான்றாம். ஆற்றார்னா பகைவர். கட்டளைனா 22 சரஸ்வதி பண்டாரம் என அழைக்கப்படுவது நோய்க்கு மருந்து இலக்கியம் யாருன்னா மகாவித்வான். நாட்டின் ஜான்சிரான் என்ற காந்தியடிகள் அழைத்தது பூஜ்யத்தம்மால வளர்ப்பு மகள் சொல்லி அழைத்த. இது ரெஃபர் பண்ணணும்னா ஓல்டு புக்ல. ஆற்றுனா வேண்டுவது வடியின் கற்றவனுக்கு கட்டு. 36 வருகை. வருகை என்பது டேஸ் பருவ 6வது பருவம். கடந்த செட்ல பார்த்துருக்கிறோம். முன்னாடி உள்ள செட்ல பார்த்துட்டு தமிழர் ஆண் பருவம். ஆண் பெண்ணுக்கு 7 பருவம். கடைசி 3 பருவங்கள் மட்டும் 6வது பருவம் வருகை. ரெஃபர் பண்ணணும் நியூ புக்லேயே ரெஃபர் பண்ண. 27 முதலாக மக்களுக்காக பொது நூல் நிலையங்களை விசும்பு என்னும் சொல்லின் பொருள் விசுனா வானம், அர்த்தம் ஆகாயம். 29 மக்களெல்லாம் அரம்பையர் போல் ஒளிரு நாடு என்ற வரியில் இடம்பெற்று பாஞ்சாலி சபதம். மக்களெல்லாம் அரம்பையர் போல் ஒளிரு நாடு என்ற வரியில் இடம். இது வந்து ஓல்டு புக்ல சபை இருக்கு, கேட்க வாய்ப்பு இருக்கு. உரைநடை காலம் என அழைக்கப்படும் 20ஆம் நூற்றாண்டு. அதாவது 20ஆம் நூற்றாண்டு எப்படி எழுதுவாங்கன்னா 1900 இதுதான் வந்து 20ஆம் நூற்றாண்டு. 41 இவற்றுள் எத்தொடர் வள்ளலால் கூறாத தொடர் குருவே வணங்க கூசிக்காதே நல்லோர் மனதை நடுங்க செய்யாதே இது பசித்தோர் முகத்தே பாராதிராது நோக்கி வாழும் குடிபோல் நிற்காது. 42 உலாமடல் நூலின் ஆசிரியர் உலாமடல் ஏங்குண்டார் ஓல்டு புக்ல. 43 உதடுகள் இரண்டும் பொருந்துவதால் சொல்லி பாருங்க. உதடுகள் இரண்டும் பொருந்து. குவேசா அவர்களுடைய தமிழ் பணியை பாராட்டிய விழி அறிஞர்கள் ஜூலியன் வின்சோ. 45 கண்ணன் என்பது டேஸ் பகுபதம் ஆகும்னா சின்னி பெயர். ஓகே. நான் யான் என்பது தன்மை ஒருமை இலக்கணம் பாருங்க. 47 உயிர்களின் பரிணாம வளர்ச்சினை பற்றி வாசகம். ரிப்பீட்டட் கொஸ்டின் நிறைய பார்த்துருக்கோம். மாணிக்க வாசகர்கள் அப்புறம் திருவாசகத்தில் போதின் உண்டு
நியூ புக்லேயுமே இது ரெஃபரன்ஸ். 48 மேரி கியூரி பியூரி கியூரி இணைந்து நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 1903. இது ஓல்டு புக், ஓல்டு புக் செலவு. 49 தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் யாருன்னு ராமலிங்கம். நாமக்கல் கவிஞர் இதோட 3 கொஸ்டின் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். அம்பேத்கருக்கு பாரத ரத்னா வழங்கிய ஆண்டு 1900. வங்க சிங்கம் என அழைக்கப்படுவது நேதாஜி சுபாஷ் சந்திர. 22 எழுத்துத்தொகை நூல்களுள் ஒன்று இல்லை. இந்த இடத்துல கொஸ்டின் தப்பா கேட்டிருக்காங்க. எழுத்துத்தொகை நூல்களுள் அல்லாதது அப்படின்னு சொல்லி கேட்டால் கரெக்ட். 400 எட்டுத்தொகை நூல், 400 எட்டுத்தொகை நூல் தான் பதித்து பற்றும் எழுத்து. திருக்குறள் எட்டுத்தொகை நூல்ல வராது. 17 கீழ் கொஸ்டின் தப்பா கேட்டிருக்காங்க. 23 நேரு மகளுக்கு எழுதிய கடிதத்தில் எதனை பற்றி அதிகம் நூல்கள் பற்றி. 24 பட்டினம் மற்றும் பாக்கம் என்று அழைப்பது கடலை அறுத்து தான் பாக்கம் என்று அழைக்கப்படும். படிச்சிருப்பீங்க. 25 தவறான விடையை தேர்ந்தெடுத்து எழுது. தவறான விடை கேட்டிருக்காங்க. 1949 குமாரசாமி முதலமைச்சராக இருந்தார். கரெக்டு தான். 1954 இது உங்களுக்கு 54 காமராஜர் முதலமைச்சராக இருந்தார். 1947 ஓமந்தூர் ராமசாமி முதலமைச்சராக இருந்தது. 1944 பிரகாசம் முதலமைச்சராக. 56 யாரேனும் யமுனரா யாருடைய காலத்தில் கரும்பு சீனாவிலிருந்து கொண்டு வந்ததுன்னா அதியமானுடைய காலம். இந்த கொஸ்டின் அதியமானுடைய காலத்துல கரும்பு சீனா. 27 உள்ளது சிதைப்போர் புலரென படாரி வடிகள் இடம்பெற்று. கோர்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பேசுடு கொஸ்டின். உள்ளது சிதைப்போர் உலரென படார் வடிகள் இடம்பெற்று. 28 கம்பனின் மிடுக்கையும் பாரதியின் இனப்போக்கும் ஒருங்கே இவரின் படைப்பில் காணலாம். இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை தொடரை பாடிய கவிஞர் பாரதிதாசன். அயலார் தமக்கு அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும். இப்படி புகழ்ந்தவர் யாருன்னா நாமக்கல். அயலார் தமக்கும் அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும். பெண்மையை இப்படி புகழ்ந்தவர் நாமக்கல். 61 நடுவண் அரசு ஆண்டு பெரியாரின் உருவம் பறித்து அஞ்சல் தலையை வெளியிட்டது. 1900 பெரியாருடைய உருவம் பொறித்த 4ஆம் தமிழ் சங்கத்தை தோற்று பாண்டித்துறை. 23 பெண் அடிமையானதற்கு உரிய காரணங்கள் இல்லாமல் சொத்து. ஓல்டு புக்ல புக் பேக் கொஸ்டின். 64 இன்ஸ்டிங்க்ட் என்னும் ஆங்கில சொல்லின் சரியான தமிழ் இயற்கை அறிவு. தாவர உறுப்பு பெயர்களுக்கு சொல்லி கேட்டிருக்காங்க. மூங்கிலுக்கு இலை, வேப்பந்தலை, கமுகு கூந்தல், நெல் தாள். ஓகேங்களா, பொறுத்துக்க பாருங்க. எங்கள் பகைவோர் எங்கோ மறைந்தார். இது யாருன்னா பாரதிதாசன். பாட்டாளி மக்களது பசி பெற வேண்டும், எல்லாரும் எல்லாம் பெற வேண்டும் என்பது இவைகளிலே தமிழிலிருந்து முழங்க. இது ஓல்டு புக்ல சில நம்ம என்னது புலவர் பாடக்கூடியவங்களுடைய கோர்ஸ், முக்கியமான கோர்ஸ் ஓல்டு புக்ல. 27 பண்டைய தமிழர் எருதுவிடும் திருவிழாவை எவ்விதம் அழைத்தன? ஏறு தழுவுது. சூழ காலத்தில் நம்ம ஜல்லிக்கட்டு அழைக்கிறோம், ஆனா பண்டைய காலத்துல ஏறு தழுவு அழைச்சாங்க. இணையே ஆடவர் குயிர் என குமர்கையாம் 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த டேஸ் கவிஞர் பாரசிய
அவர்கையாம் 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பாரசீக கவிஞர். 20. அறிவு உண்டாகுக என வாழ்த்தியவர் யாருன்னா அரவண அடிகள். அறிவு உண்டாக என வாழ்த்தியவர் யாரு? அரவண அடிகள். பேசுறது 21. உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழாகத்தான் இருத்தல் வேண்டும். ஒரு வயசு ஓல்டு புக்ல இருக்கு, ஓல்டு புக் ரெஃபரன்ஸ். உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழாகத்தான் இருத்தல் வேண்டும் என்ற அறிஞர். 22. தமிழரசி குறவஞ்சியை ஏற்றியவர் யாருன்னா வரதநஞ்ச பிள்ளை. தமிழரசியை குறவஞ்சியை ஏற்றியவர் வரதநஞ்ச. தீம்பேலி எந்திரம் பந்தல் வருந்த வடிகள் இடம்பெற்று பதித்துப்பட்டு. நீ மீண்டும் தோண்டிய பாரதியடா என்று கோட்டை கல்யாண சுந்தரம் பாராட்டியவர் யாருன்னா ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின், டூ புக்ல இருக்கு. 25. தேசிய காத்த செம்மல் என்று பாராட்டப்பட்ட முத்துராமலிங்கர் யார் முத்துராமலிங்கரை தேசிய செம்மல்னு சொல்லியிருப்பாருன்னா திருவி. ரெண்டு விதமா பார்க்கணும். 76. நேரிலா தமிழ் இத்தொடரில் இடம்பெற்ற நூல் அலங்காரம். 27. உலகின் முதல் இரு முறைமைகளை பற்றி உரையாடல் என்னும் ஆண்டு 1630. உலகின் முதல் இரு முறைமைகளை பற்றிய உரையாடல் என்னும் 1600. ஒரு வயசு இருக்கும், தெரிஞ்சுக்கணும். 28 பாருங்க. அடும்புணருள் வெல்லும் முதலை அடும்புணரின் நீங்கின் அதனை பெற இதில் பயின்று வரும் அணி சிறிது மொழிதல். 29. பகுத்தறிவு கவிராயர் என்று தமிழக மக்களால் அழைக்கப்படுவர் யாருன்னா உடுமலை நாராயண. 30. ஆறுகளி உலகத்து மக்களுக்கெல்லாம் போதலில் சிறந்தரென்று ஒழுக்க முறையும் படியில் இடம்பெற்ற அறவுரை கோவை. அது முதுமொழி காஞ்சி. 31. ஐவர் கடமையை உணர்த்தும் நூல் புறநானூறு. ஐவர் கடமை, இந்த கோர்ஸ் இம்பார்ட்டன்ட். ஐவர் கடமையை உணர்த்தும் என்பது புறநானூறு. 22. தாய் மாணவருடைய மனைவியின் பெயர் மட்டுவாள் குழலி. 23. பிரபந்தம் என்னும் என்பதன் பொருள் நன்கு கட்ட. ரிப்பீட்டட். 24. சரியான தமிழ் எழுதுக. 17க்கு கேட்டிருக்காங்க. 17 என்பது பா. 7க்கு எப்படி வரும்னா ஏன்னு வரும். 25. நாலடியார் நூலின் ஆசிரியர் யாருங்க? நாலடியார் நூலின் ஆசிரியர் முனிவர்கள் தான் வரும். தான். 26. சபைகளிலே சாலைகள் பல தொழில்கள் பெருக வேண்டும். சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க. கோர்ஸ் முன்னாடி தான் பார்த்தோம். சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க. 27 பாருங்க. பழங்கால பண்பாட்டின் எச்சம் என கருதப்படவே நாட்டுப்புற பாடல்கள். ஆன்சர் வச்சு நீங்க ஆப்ஷன் வச்சு போடலாம். 28. கலிப்பா என்பது துள்ளல் ஓசை. கலிப்பா என்பது செப்பல் என்பது வெண்பா. என்பது செப்பல் ஓசை. ஆசிரிப்பு அகல ஓசை. சீப்பா என்பது தூங்கல் ஓசை. இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. இதுல என்னதுன்னா ஈரிவலையா, ஈரிவலை தொகை. மாமலை, மா வந்தாலே உரிச்சு. நன்கொடை தன்மை பிளஸ் தொகை. நெய்யேந்தி 7ஆம் வேற்றுமை. பாருங்க. குற்றார் ஏதும் சிறப்பு என்ற வரி இடம்பெற்றுள்ள குற்றார் ஏதும் சிறப்பு வரி இடம் திருக்குறள். குளவி என்பதன் பொருள் குழந்தை. இந்த ரிப்பீட். 2. ரவணகேசரி என அன்போடு அழைக்கப்படக்கூடிய தேசிய நியூ புக். உயிர்வழி படலத்தை சிதைப்பதில் பெரும் கார்பன். ஓல்டு புக் கான்செப்ட் நியூ புக்லையும் இருக்கு. ரிப்பீட்டட் கொஸ்டின். வசனடை கைவந்த வள்ளலார் என ஆரம்பம்
பாராட்டு கலைஞர். டால்ஸ்டா என்பது இந்திய நாட்டு எழுத்தாளர். பெர்ட்ரண்ட் ரஸ்ஸல் சிந்தனையாளர், கல்வியாளர். கிருபாலினி என்பது விஸ்வ பாரதியில் பணிபுரிந்த பேராசிரியர். பிளேட்டோ என்பது நடு திராவிட மொழிகளில் ஒன்று கோயா. குருக் மாலுத்து என்பது வட திராவிட மொழியில் வரும். கொரகா என்பது திராவிட மொழி. கோயா தான் உங்களுக்கு. ராமசாமிக்கு பெரியார் எனும் பட்டம் வழங்கி தாய்மார். பெரியார் பெண்களுக்கு மிக அறிவும் சுயமரியாதை அழகெல்லாம் அறிவும் சுயமரியாதை இருக்கும். பெரியார் தம் வானாளில் டேஸ் கிலோமீட்டர் தொலைவு 3,12,000 ஓல்டு புக் பாதுக்கு. ஒரு தவறான தொடரை கண்டறி பழந்தமிழகத்தின் வாணிக பொருள்கள் பற்றிய தவறு. தமிழக பொருட்கள் சீனாவில் விற்கப்பட்டன. சீனாவிலிருந்து பட்டும் சர்க்கரையும் தமிழகத்தை இறக்கு. கரும்பு சீனாவிலிருந்து கொண்டு வர பெயர். தமிழகத்தினுடைய அந்த வாணிக இது புறநானூறு கிடையாது. என்னதுன்னா பட்டினப்பாளையம், மதுரை, காஞ்சி கடந்த செட்டில் பார்த்துருக்கோம்.